சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூரில் இன்று மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருப்பதை மற்றொரு அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். தமிழகத்தில் இன்று 7 மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் வெங்கட்ரமணன் வழங்கலாம், கேட்கலாம். வெங்கட்ரமணன், வானிலை ஆய்வு மையம் என்னென்ன விஷயங்களை இதில் குறிப்பிட்டிருக்கிறாங்க? தமிழகத்தில் இன்று 7 மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கை விடுத்து வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. அது குறித்த அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூரில் இன்று மிக கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும், மயிலாடுதுறை, திருவாரூர், நாகை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் இன்றைய தினம் மிக கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சொல்லப்படும் நிலையில் விழுப்புரம், கடலூர், அரியலூர், புதுக்கோட்டை, தஞ்சையிலும் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருப்பதை அண்மை செய்திகளாக நாம் பார்த்து வருகிறோம். காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகியிருக்கக்கூடிய நிலையில் தமிழகத்தில் இன்று 7 மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கை வானிலை மையம் கொடுத்திருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் வெங்கட்ரமணன் வழங்க நாம் கேட்கலாம். வெங்கட், விரிவான விவரங்கள். வணக்கம். தமிழகத்தில் தொடர்ச்சியாக ஒரு வாரத்திற்கு கனமழைக்கான எச்சரிக்கையை சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் 7 மாவட்டங்கள்ல மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கையும் 9 மாவட்டங்கள்ல கனமழைக்கான எச்சரிக்கை என்பது இன்றைய தினத்தை வரைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 7 மாவட்டங்கள் எந்தெந்த மாவட்டங்கள் அப்படின்னா, வடகடலோர மாவட்டங்களாக இருக்கக்கூடிய சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு, நாகை, திருவாரூர், மயிலாடுதுறை உள்ளிட்ட 7 மாவட்டங்கள்ல இன்றைய தினம் மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. கனமழைக்கான எச்சரிக்கையை பொறுத்த வரைக்கும் கன்னியாகுமரி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், அரியலூர், கடலூர், விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்றைய தினம் 9 மாவட்டங்கள்ல கனமழைக்கான எச்சரிக்கையும் 7 மாவட்டங்கள்ல மிக கனமழைக்கான எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாகவே ஒரு வாரம் முழுவதுமாகவே தமிழகத்துல கனமழைக்கான எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இந்திய வானிலை ஆய்வு மையம் வருகின்ற 22ஆம் தேதி தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் எனவும், அதற்கு பிறகாக அடுத்த 48 மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு நோக்கி நகர்ந்து வலுப்பெறும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கக்கூடிய அந்த 22ஆம் தேதி சென்னை உள்ளிட்ட 15 மாவட்டங்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. 22ஆம் தேதி சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு, நாகை, மயிலாடுதுறை உள்ளிட்ட 15 மாவட்டங்களுக்கு 22ஆம் தேதி கனமழைக்கான எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக ஒரு வாரத்திற்கு தமிழகத்துல கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டாலும் இன்றைய தினம் 7 மாவட்டங்கள்ல மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கையும் 9 மாவட்டங்கள்ல கனமழைக்கான எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. வடகிழக்கு பருவமழை தற்பொழுது வரைக்கும் தீவிரம் அடையாத நிலையில இந்த 22ஆம் தேதி உருவாகக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதி மூலியமாக வடகிழக்கு பருவமழை தமிழகத்தில் மேலும் தீவிரமடையும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில இன்றைய தினம் 7 மாவட்டங்கள் சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு உள்ளிட்ட 7 மாவட்டங்கள்ல மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கையும் 9 மாவட்டங்கள்ல கனமழைக்கான எச்சரிக்கையை சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. விவரங்களுக்கு நன்றி வெங்கட்.